கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஏசாயா 48 அதிகாரம் 17 ஏசாயா 48:17. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அங்கே தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்போடு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவரே நம்மை நடத்துகிறவர் என்பதை அங்கே விளங்க பண்ணுகிறார். இதை அறிந்தவர்களாக செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று, இல்லைங்களா? 1 யோவான் 1 அதிகாரம் 7 பார்க்குறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடத்துகிற தேவன். ஒளி என்பது பரிசுத்தம், இருள் என்பது பாவம். எனவே அவர் நம்மை ஒளியில் நடத்துகிறார், பரிசுத்தத்திலே நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பரிசுத்தத்திலே நடத்துவதாக அவர் வாக்குரைக்கின்றார். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவரோடு இணைந்த வாழ்க்கையிலே நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? அதை யோவான் 12:36 பார்க்குறோம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அப்போது அந்த ஒளியினிடத்தில் விசுவாசம்னா பரிசுத்தத்தோடு பரிசுத்தம் இணைந்திருக்கிறபடினாலே அவரோடு இணைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அதை 12 பார்க்குறோம். 46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார். கல்வாரி இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்றார். ஒளி வருகின்ற இடத்திலே இருள் காணப்படாது. இருள் விலகி விடும், தானாகவே சென்று விடும். அதுபோல் நாம் ஒளியில் பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மிடத்திலே இருள் வராது. இருள் எப்பொழுதெல்லாம் நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோமோ நம்மிடத்தில் இருள் காணப்படாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுக்கு உரியவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதையே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே யோவான் 8 அதிகாரம் 12 பார்க்கும்போது இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றும் அங்கே சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குறோம், இருளில் நடவாமல், நாமும் பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது இருளில் நடவாமல் என்று. இருள் என்பது நான் ஏற்கனவே சொன்ன பாவம் என்பது. பொதுவாக பார்க்கின்ற இருள் என்று பார்க்கும்போது இருட்டில் யாரும் நடக்க முடியாது. நடந்தால் ஏதோ கீழே கால் இருந்தால் தண்ணி இருந்தால் எதுவும் தெரியாது, இடரல் அடைவாங்க. ஆனால் நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்போது இடரல் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ முடியும். எனவே தான் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே ஒளியிலே நடக்க தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவரது பிள்ளைகளாக அவரோடு இணைந்து நாம் ஒளியிலே நடப்போம். இருள் நமக்குள் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். நம் குடும்பத்தையும் நம் சொந்தத்தையும் அவரே ஆசீர்வதித்து ஒளியின் பிள்ளைகளாக தொடர்ந்து வர செய்வாராக. ஆமேன், ஆமேன்.